கூண்டை ஃபஸ்ட்டு பாலத்துக்கு அறிமுகப்படுத்த நீங்கள் தானா? அதுக்கப்புறம் தான் மற்ற. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முருகனை கிளி மீன் தூக்கியிருக்காங்க, அந்த வீடியோ பார்க்கலாம். ஒரு 2 செகண்ட் தான் அத்துட்டு போயிருந்தேன். முருகன் இப்போ தான் கூனி இற வச்சு தூண்டி வீசியிருந்தாரு. ஒரு மீன் ஒன்று செம்ம ஸ்பீடில் தூண்டில் அத்துட்டு போயிடுச்சுங்க. அதனால தான் திரும்ப வந்து அண்ணன் தூண்டில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. காலையிலேருந்து நீரோட்டமும் ஒன்றும் சிறப்பாக இல்லை, தண்ணி ரொம்பவே கலக்கமாக தாங்க இருக்குது. இதுலேயும் 2-3 மீன் வந்து தூண்டில் அத்துட்டு போனாலும் அண்ணன் அடுத்தடுத்து வீசிக்கிட்டே தான் இருக்காங்க. அண்ணன் மீனை எய்ம் பண்ணி வந்து இறைய வீசுகிற ஸ்டைலே ஒரு தனி சிறப்பு தான். தூண்டிலில் இறைய வச்சு வீசியாச்சுங்க. மீன் எதுவும் கடிக்குதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். எதுவும் கடிச்சிருக்குமோ? அண்ணன் கொஞ்சம் வேகமாக இழுக்கிற மாதிரி இருக்குது. எதுவும் கடிச்சிருச்சு போலங்க. ஆமாம் கடிச்சிருக்கு. சூப்பருங்க. கிழிஞ்சா ஒன்று மாட்டிருக்குங்க பயங்கரமாக. காலையில் இருந்து ஒரு 2-3 தூண்டில மீன் அத்துட்டு போனாலும் அண்ணன் விடாமுயற்சியோட வீசிக்கிட்டே இருந்தாங்க. அதோட பிரதிபலிப்பாக தான் இப்போ நம்ம கிழிஞ்சா மாட்டிருக்கு. கொஞ்சம் பெரிய சைஸ் மீனாக தெரியுது. அதனால அண்ணன் நேரம் நடந்து போயிட்டு இருக்காங்க. அதாவது பாலம் இறக்க கரைக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கரையில் வச்சு தூக்கிடலாம் அப்படின்னு. ஆமாங்க, அதே தான். அண்ணன் வந்து கரையை நோக்கி நடந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கிழிஞ்சானை பொறுத்த வரைக்கும் பெரிய மீன்களாக இருக்கும்போது தூக்கும் போதே வந்து தூண்டில் அத்துக்கிட்டு கீழே விழுந்துடும். அதனால வந்துட்டு காலையிலேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கனால இந்த மீனை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்ற காரணத்துக்காக அண்ணன் வந்து பாம்பன் பாலை கரையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. கரைக்கு போயிட்டோம்னா நம்ம அதுக்கு தரை இருக்கும், தரையில சேஃப் ஆயிரும் மீன். அண்ணன் பயங்கர ஸ்பீட்ல போயிட்டு இருக்காருங்க கரையை நோக்கி. பாருங்களேன் இப்ப தண்ணி எவ்வளவு தெளிவா இருக்குன்னு. வெயில் அடிக்க அடிக்க தண்ணியோட தெளிவு நல்லா கிளியரா இருக்கு. பாருங்க, பாறை பாசி எல்லாமே சூப்பரா தெரியுது. மீனும் அவங்க மின்னிக்கிட்டு இருக்கு ஒரு மாதிரி. அண்ணன் எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்காங்க கரைக்கு. அண்ணன் தூண்டில் போட்ட இடத்துல இருந்து இந்த பாலத்தோட கரை எப்படியும் ஒரு 400-500 மீட்டர் இருக்குங்க. எவ்வளவு சீக்கிரமா வந்தாச்சு பாருங்களேன். ஏன்னா மீன் அந்த தூண்டில் நல்லா மாட்டிருக்குன்னு பார்த்துட்டாங்க. இருந்தாலும் வந்து ஒரு பதட்டம் தான். சப்போஸ் வந்துட்டு மீன் அத்துட்டு போயிடுச்சுன்னா அந்த கரைக்கு போனா தான் நம்மளுக்கு சந்தோஷமே. நம்ம நிழலோட ஒருத்தர் டிராவல் பண்ணிருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, அவர் ஒரு யூடியூபர் தான், நம்ம நண்பர் தான். பாலத்தோட கரையை வந்து அடைஞ்சாச்சுங்க. அண்ணனும் சேஃபா வந்து மீனை நீட்டா லேண்ட் பண்ணிட்டாரு தரையில. அதிகபட்சம் பெரிய சைஸ் கிளி மீன்களை கூண்டு வச்சே தூக்கிடுவாங்க. ஏன்ன கூண்டு வச்சு தூக்கலன்னு சொன்னதுக்கு அண்ணன் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அதை கடைசியா பார்ப்போம். சேஃப்டியா லேண்டா இருக்க மீன் அண்ணன் இப்ப தூக்க போறாருங்க. தூக்கிட்டு இருக்காருங்க மெதுவா. சூப்பரா வந்து சேர்ந்துருச்சுங்க மேல மீன். 20 நாளாச்சு மீன் பிடிச்சி. மீன் எதுக்கு வேஸ்ட் பண்ண? அதனால தான் கஷ்டப்பட்டு அங்கிருந்து பேருக்கு ஏத்த மாதிரி அழகுல கொஞ்சம் கூட குறைவே இல்லாத மீன் தாங்க இந்த கிளி மீன். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குங்க, அப்படியே வண்ணமயமா. ஒரு பையன் 500 போயிருக்கும்ல, வேஸ்ட்டாக இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாலத்துக்கு அறிமுகப்படுத்த நீங்கள் தானா? அதுக்கப்புறம் தான் மற்ற. சரி. அப்போ வந்து கேட்டிருப்பாங்கல்ல உங்கள்கிட்ட எப்படி கூண்டு பண்ணுறது என்னென்ன எப்படின்னு அப்படின்னு? இல்லை, அவங்க நானே 2-3 செஞ்சு கொடுத்துட்டியே. சரி. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com